அர்ஜுன், இந்த லொக்கேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தானே இருக்கு. ஆமாம் மச்சான், ஆல்ரெடி இந்த சைடு தான் நம்ம வந்தோம். இங்கிட்ட ஒரு குடிசை வீடு கூட இருந்ததில்ல. ஒருவேளை அந்த குடிசை வீட்டில் தான் கையில் இருந்திருப்பாலோ? இருந்திருக்கலாம், நம்மளுக்கு இன்னும் தெரியாதுல்ல. கரெக்டாக போய் லொக்கேஷன் உள்ள போய் பார்ப்போம். கையில் இருந்தால் நம்மளுக்கு நல்லது தான். கையில் சீக்கிரமாக கிடச்சிடணும் மச்சான். ஒன்றும் வருத்தப்படாதீங்க, சீக்கிரமாக போங்க, கையில் கிடச்சிருவா. என்ன பண்ணுறது, இந்த ரோடு குண்டு குழியுமா இருக்குது. மேலே ஏற்றி இறக்கங்காட்டியும் அப்பப்பா. பார்த்து பார்த்து போங்க அர்ஜுன். மா, வீட்டில் யாருமா இருக்கீங்க? வீட்டில் நான் தான் இருக்கேன். என்ன விஷயம்? அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தெரியுங்களா? இருங்க, உள்ளார போய் எடுத்துட்டு வரேன். டேய் வளர்ந்தவனே, இந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்ம அந்த பொண்ணை தான் கடத்தணும். இப்படியே இந்த குடிசைக்குள்ளார போய் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துடுவோம். ஆ சரிடா. யாருக்கா கூப்பிட்டது வெளியில? அக்கா, வெளியில யார் கூப்பிட்டாங்க? அது வேற ஒன்றும் இல்லை, தண்ணி வேணும்னு 2 பேர் வந்து கேட்டாங்க. அதான் எடுத்து கொடுத்தலான்னு வந்தேன். நீ சாப்பிடுத்தா. ஆ சரிங்க அக்கா. இங்க பாத்தியா, நம்ம தேடி வந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா. ஏய், யாரா நீங்க? எதுக்குடா வீட்டுக்குள்ளார வந்தீங்க? எல்லாம் உன்னைய கடத்தத்தான். எங்கள்கிட்ட இருந்தே நீ தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? விடுவோமா நாங்க? ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க. இங்கே இருக்கிற அக்காவை பற்றி உங்களுக்கு தெரியாது. யாரு? அந்த ரெட்டை குடுமி போட்ட அக்கா தானே? ஆமாம். என்ன பண்ணீங்க அவங்கள? அதெல்லாம் ஓங்கி மண்டையில் அடிச்சு ஓரமாக படுக்க வச்சாச்சு. என்ன? டே, இவ்வளோ நேரம் தமிழில் தானே பேசிக்கிட்டு இருந்தேன், காதில் உழுவலையா? ஒழுங்கு மரியாதையா நீயா வந்துரு. இல்லைன்னு வையி, நாங்கள் அடித்து உதச்சு தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கோம். இல்லை, நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க. இப்படி கூப்பிட்டாலாம் சரிப்பட்டு வரமாட்டே. நான் வரேன். இல்லை வேணாம், என்னை விட்டுருங்க. ஏய் நில்லு, எங்க ஓட பாக்குற? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டேய் பொக்கவாயி, என்னடா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க? போய் அவளை புடிடா. ஆ சரிண்ணே. அச்சோ, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஏய் நில்லுமா, நான் அவனை வந்து பிடிக்க வரேன், நில்லு. நான் வரேன். காப்பாத்துங்க. டேய், என் கையை விடுறா. விடலன்னா என்னடி பண்ணுவ? ஒழுங்கு மரியாதை என் கூட வந்து கார்ல ஏறுறப்ப. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? எய்த்தா பேசுற, கைய காலை உடைச்சு வாயை உடைச்சிருவேன். எங்க உடடா பாப்போம். ஏய், என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட்டு பாக்குறியா? இருடி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாஸ் பாஸ், என்னைய விட்டுட்டு போறீங்க? வாடா பின்னாடியே எரும மாடு. ஆ ஓகே பாஸ். இப்பன்னு பார்த்து யாரையுமே காணாமே. காப்பாத்துங்க. ஏய் இருடி, எங்கடி ஓடுற? என்னைய காப்பாத்துங்க. என்னால ஓட முடியலையே. அர்ஜுன் மாமா, எங்க இருக்கீங்க? தூரத்துல ஒரு கார் வருது, அதை எப்படியாவது நிறுத்தி அதுல ஏறிடணும். நிறுத்துங்க, காரை நிறுத்துங்க. தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் என்னைய காப்பாத்துங்க. என்னைய 2 ரவுடி பசங்க துரத்திக்கிட்டு வராங்க. ப்ளீஸ் என்னைய காப்பாத்துங்க. கயல், எங்க மாமா போயிட்டீங்க? கயல், உன்னைய பார்க்காம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீ எங்கதான் போன? என்னைய ஏன் இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போன? சாரி மாமா, நான் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கல. என்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க மாமா. நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? இனிமேட்டு என்னை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது, சரியா? நீங்களே என்னை அனுப்புனாலும் நான் இனிமே உங்களை விட்டு போகவே மாட்டேன். நான் ஏன் கையில் உன்னை அனுப்ப போறேன்? என்னைய 2 ரவுடி பசங்க திருப்பி துரத்துறாங்க மாமா. என்ன? ஆமா மாமா, இப்பதான் 2 ரவுடி பசங்க என்னை தூக்கிட்டு போறதுக்காக என்னை துரத்திக்கிட்டே வந்தாங்க மாமா. அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஏய், ஒழுங்கு மரியாதையா என் கார்ல வந்து நீ ஏறுற. யாரு? நீ தானடா அது? ஆமா மாமா, இவன் தான் என்னை தூக்கிட்டு போக பாக்குறான். அப்ப கயல், நீ ஓரமா போய் நில்லு. மாமா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சரிங்க மாமா. யாரு சொல்லிட்டு அதெல்லாம் பண்றீங்க? உன்ன என்னமேட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டே அவ்வளவுதான் பாத்துக்கோ. யாரா உன்னை அனுப்புனது சொல்லுடா. அது தெரியலங்க, என்கிட்ட சொன்னது இந்த பொண்ணு கடத்த சொல்லிதான். எனக்கு வேற எதுவுமே தெரியாது. கடத்த சொன்னா கடத்திடுவியா? இதுவே உங்க அக்கா உங்க அம்மா மாதிரி கடத்த சொன்னா கடத்திடுவியா?
ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க நீங்களாம்? சை, இந்த நாடு உருப்படாம போறதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். எவன் சொன்னாலும் உடனே வந்து வேலையை செஞ்சிருது பணத்துக்காக. வேணாங்க வேணாங்க, நான் புள்ள குட்டிக்காரங்க, என்னை விட்டுருங்க. உன் பிள்ளைங்களுக்காக பாக்குறேன், இல்லைன்னு வையே எட்டி மிதிச்சேன் அவ்வளவுதான், சங்கு செத்து போயிடுவேன். நன்றிக்க, இனிமேட்டு உங்க சைடு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஒழுங்கா ஓடிரு. கயல், நீ ஏன் அங்க போய் நின்றுக்கிட்டு இருக்க? நீ இங்க வா. மாமா, என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா உங்களுக்கு? நான் தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லா உன்னையே தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீ என்னடி தவிச்ச? உன்னைய காணான்னு நான் எவ்வளோ பாடாப்பட்டேன் தெரியுமா? இன்னமேட்டு உன்னைய விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். நானும் தான் மாமா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கனவெல்லாம் நீதானே, வெளியே உனக்கே உயிரானே, நினைவெல்லாம் நீதானே, கலையாத யுகம் சுகம்தானே, பார்வை உன்னை அலைகிறதே, உள்ளம் உன்னை அணைக்கிறதே, அந்த நேரம் வரும் பொழுது என்னை வதைக்கின்றதே, கனவெல்லாம் நீதானே, வெளியே உனக்கே உயிரானே. கயல், அண்ணே. அர்ஜுன், அதான் கயல் கிடைச்சிட்டால, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளையாட்டம்? இன்னமேட்டாவது சந்தோஷமா இருங்க. ஆமா, கயல் எனக்கு கிடைச்சிட்டா, இதுக்கப்புறம் நான் ஏன் அழுவணும்? கயல், அழுவாதம்மா. அண்ணே, நான் ரொம்ப பயந்துட்டேன். நாங்களும் தான், உன்னைய தேடாத இடம்லாம் இல்லை. ஏன், காலையில கூட நாங்க அந்த குடிசையில வந்து அந்த அம்மாட்ட தான் கேட்டோம். அந்த அம்மா எங்களை என்ன நினைச்சதோ தெரியல, விரட்டி அடிச்சிருச்சு. இல்லைன்னா அப்பயே உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்போம். சரி, அந்த அக்கா தான் என்னை காப்பாத்தி அந்த குடிசையில தங்க வச்சிருந்தாங்க. அந்த அக்காவையும் என்னையும் தான் சேர்த்து கடத்தினாங்க. அந்த அக்கா தான் என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா ஆமா, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அந்த அம்மா கோவப்படும் போதே நினைச்சேன் நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு. ஆனா நீ அதுக்குள்ளார இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை கயல். கயலு, ஆத்தா. அம்மா, கயலு, ஆத்தா, எப்படி ஆத்தா இருக்க? உன்னைய காணாம நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீ கிடைப்பியோ கிடைக்க மாட்டியோ, நீ எங்க போனியோ என்ன ஆனியோன்னு எனக்கு ஒரே படபடப்பா இருந்துச்சு. இப்போ உன்னைய பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு மூச்சே வந்துச்சு ஆத்தா. அம்மா, ஏம்மா அழுவுற? நான் நல்லாதாம்மா இருக்கேன். இந்த ரவுடிங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு என்னை ஒரு அக்கா தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை மாமா காப்பாத்திட்டாருமா. அதான் அந்த அக்கா தானே காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க, அதுக்கு எப்படி அர்ஜுனும் காப்பாற்ற முடியும்? இல்லம்மா, அதுக்கப்புறமா 2 ரவுடி பசங்க என்னை துரத்திட்டு வந்தாங்க. அப்போ கூட மாமா தாம்மா என்னை வந்து காப்பாத்துறாரு. கையில என் சாமி, நல்லா இருக்கியா? அத்தை, நான் நல்லா இருக்கேன் அத்தை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னைய பார்க்காம தான் எனக்கு பச்சை தண்ணி கூட வாயில இறங்கல. அத்தை, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? ஏன் நீங்க இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்க? நீ தான் என் உசுறு கயல். நீ எங்க போனியோ என்ன ஆனியோ எனக்கு தெரியாம நான் எப்படி கயல் சாப்பிடுறது? நீ ஒரு வாய் சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியாம எனக்கு மனசே ஆறல தெரியுமா? இன்னமேட்டு நீ எங்க போனாலும் என்னை கூட்டிகிட்டே தான் போகணும். பாத்ரூம் முத கொண்டு நானும் உள்ளார வந்து நின்னுக்குவேன், பாத்துக்கோ. சரிங்க அத்தை, இன்னமேட்டு என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. சரிங்க அத்தை, உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கயல், நீ மறுபடியும் கிடைச்சதுல எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? நல்லாதீங்க அத்தை, நான் தான் கிடைச்சிட்டேன்ல. எனக்கு என் மாமா இருக்காரு, எங்கே போனாலும் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். ஏன், அந்த கடவுளே என்னை கூட்டிகிட்டு போனாலும் மாமா சண்டை போட்டாது என்னை கூட்டிகிட்டு வந்துடுவார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படி மட்டும் அவன் கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கட்டும். அவன் எனக்கு மகனும் இல்லை, அவன் எனக்கு பிள்ளையும் இல்லை. நான் இருக்கோம். எப்படியோ நீ எனக்கு கிடைச்சிட்ட, எனக்கு அதுவே போது கயல். கயல், அப்பா, நீங்க எப்போ வந்தீங்க? கயல், நீ எப்படிமா இருக்க? நீ காணா போயிட்டேன்னு தெரிஞ்சோடனே அப்பா நான் பஸ்ஸை பிடிச்சி ஓடி வந்துட்டேன் தெரியுமா? அப்பா, எனக்கு எதுவும் ஆகாது. அப்படியே இருந்தாலும் மாமா எனக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே? எனக்கு தெரியுமா அர்ஜுன் மாப்பிள்ளைய பத்தி. இருந்தாலும் ஒரு நாள் நீ காணாம போயிட்டியே, அதனால நைட்டே நான் பஸ்ஸை பிடிச்சிட்டு நான் இங்கே ஓடி வந்துட்டேன். நீ என்னோட குலதெய்வமா, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்பா, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா இருக்கேன். என்னை ஒரு அக்கா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமும் 2 ரவுடி பசங்க என்னை கடத்திட்டு போக பார்த்தாங்க. அப்புறம் மாமா தான் என்னை காப்பாற்றினார். இப்போ ரொம்ப சந்தோஷமாப்பில்ல. நான் என் பொண்ணு மேலே உள்ள அக்கறையினால நான் ஓடி வந்துட்டேன். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதான். இருந்தாலும் என் பொண்ணு காணான்னொன்னே நான் பதறி அடித்து ஓடி வந்து பார்த்துட்டேன். என்னையே மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இதில் என்ன இருக்கு மாமா? யாராக இருந்தாலும் பெத்த பொண்ணு காணானா பதற தானே செய்வாங்க. இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை மாமா. கயல்,
ஆ சொல்லுங்கண்ணா. உன்னைய காணான்னு இந்த அர்ஜுன் பட்ட பாடு இருக்கே, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? நான் இன்ன வரைக்கும் அர்ஜுன் அழுது பார்த்ததே கிடையாது. என்ன, என் பையன் அழுதானா? ஆமாத்த, கையலை காணான்னு எவ்வளோ நேரம் தெரியுமா தேம்பி தேம்பி அழுதாரு. மச்சான் விடுங்க மச்சான். இங்க பாரு கையல், அப்பா அம்மா இருந்தாலும் உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காங்க. நீ அதை மட்டும் மிஸ் பண்ணிடாத. ஆ சரிங்கண்ணா. இனிமேட்டு நீ தான் அர்ஜுனை நல்லா பார்த்துக்கணும். அவரு உன்னைய காணான்னு ஒரு வாய் சோறு கூட சாப்பிடல தெரியுமா? உன்னோட அண்ணன் நானாவது 2 வடை டீ அடித்தேன், அவர் அது கூட சாப்பிடல. என் கையில கண்டுபிடிச்சா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு இருந்தாரு. ஏன் மாமா நீங்கள் இப்படி சாப்பிடாம உங்கள் உடம்ப வளர்த்திக்கிறீங்க? நீ இப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படி கையில் சாப்பாடு இறங்கும்? இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தங்கச்சிக்கு நல்ல அன்பான பாதுகாப்பான புருஷன் கிடைச்சிருக்காங்கன்னு. நானும் அர்ஜுன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அத்தை, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நீங்க தேனை மட்டும் நல்லா வளர்க்கல, உங்க பையன் அர்ஜுனையும் நல்லா தங்கமா வளர்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. கயல்